எபிசோட் 44. ஷிவானியை பார்க்க மருத்துவமனைக்கு சத்யனும் பிரக்யாவும் வந்திருந்தனர். ஷிவானி செய்த தவறுகளை ஆதாரத்துடன் நிரூபிப்பேன் என்ற பிரக்யா அதன் பின்னர் ஷிவானியிடம் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என சத்யனிடம் கூறினாள். சத்யனும் அவளுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஷிவானியை பார்க்க அறைக்குள் சென்றான். அதற்குள் பிரக்யாவிடம் வந்த பிரியன் அவளை வேண்டுமென வம்பிழுத்தான். பிரியனை பார்த்ததும் அங்கிருந்து செல்ல பிரக்யா முயன்ற போது, நில்லு பிரக்யா, உன்னோட மேரேஜ்ல ஷிவானி எப்படி வந்தா? அவ ஏன் சத்யன் வீட்டுல இருக்கான்னு தெரியுமா உனக்கு என்றான். உடனே பிரக்யா, உன்னோட வைஃப் எங்க இருந்தா எனக்கு என்ன? உனக்கே அவ மேல அக்கறை இல்லாம அவ யார் பின்னாடியாவது சுத்தட்டும்னு விட்டுருக்க, எனக்கு ஏன் வந்து இதெல்லாம் சொல்ற என்றாள். பிரக்யாவின் கோபத்தை ரசித்தபடி அவளுக்கு அருகில் வந்த பிரியன், ஷிவானி என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல, இப்போ உன்கிட்ட சில உண்மையை சொல்ல போறேன் என்றவன், உனக்கு தெரியுமா பிரக்யா, உன்னோட மேரேஜ்ல ஷிவானி போட்ட சூசைட் பிளானுக்கு நான் தான் மாஸ்டர். நான் சொன்னபடிதான் சத்யன் மேரேஜ் நிறுத்த ஷிவானி சூசைட் பண்ண மாதிரி நடிச்சா. அந்த நேரம் பார்த்து உனக்கு மெசேஜ் பண்ணதும் நான் தான். இது மட்டும் இல்ல, டாக்டர் கிட்ட சொல்லி ஷிவானிக்கு மென்டலி பிரஷர் இருக்கு, அவ ரொம்ப மன அழுத்தத்துல கஷ்டப்படுறா, அவளுக்கு பிடிச்ச சத்யன் கூட இருந்தாதான் அவளை காப்பாற்ற முடியும்னு ஃபேக் சர்டிபிகேட் வாங்கி தந்ததும் நான் தான். அடியேன் தான் இதெல்லாம் பண்ணது என கூறி பிரக்யாவை பார்த்து கள்ள சிரிப்பு சிரித்தான். பிரியனை பார்த்து அதிர்ச்சியான பிரக்யா, நீ எல்லாம் மனுஷனாடா, உன்னோட பொண்டாட்டிய இன்னொருத்தன் கூட அனுப்ப இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவியா என கேட்க சத்தமாக சிரித்த பிரியன், எனக்கு ஷிவானிய ரொம்ப பிடிக்கும், அதுல லவ் பண்ற, அவ இல்லாத சோகத்துலதான் பல கேர்ள்ஸ் கூட என்ஜாய் பண்ற என்றான். பிரக்யாவோ, ஒன்னு போல ஒரு கேவலமானவ இருக்க முடியாது, என் லைஃப்ல வராம இரு என கோபத்துடன் கூறினாள். அவளின் கோபத்தை ரசித்த பிரியன், சும்மா சொல்லக்கூடாது பிரக்யா, கோபத்துல உன் முகம் செவக்கும் போதும் செம்ம அழகா இருக்க. உன்னு தெரியுமா, எனக்கு ஷிவானிய விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். என் வைஃப் உன்னோட புருஷன் கூட ஜாலியா இருக்கா, அது போல நாமளும் என்ஜாய் பண்ணலாம், என்ன சொல்ற என கேட்கும் போதே பலார் என்ற அறை விழும் சத்தம் கேட்டது. பிரக்யா தான் பிரியனை அறைந்தாள். அவளின் செயலுக்கு கோபப்படாத பிரியன், நீ கோபப்பட்டு அறையும் போது கூட உன் கை என் மேல படுறது ரொம்ப சூப்பரா இருக்கு, ஒன் மோர் ப்ளீஸ் என பிரியன் கெஞ்ச அவனை அருவருப்பாக பார்த்த பிரக்யா முகத்தை சுழித்தாள். ஒன்னு போல ஒரு கேவலமானவன் கூட நிக்கிறது கூட பாவம் என்ற பிரக்யா அங்கிருந்து நகர்ந்து திரும்பி போனாள். பிரக்யா 2 அடி எடுத்து வைத்ததும் தன் கன்னத்தை தடவி கொண்டிருந்த பிரியன், இப்போ வயித்துல இருக்கிற பேபிக்கு 1 month 5 days தானே ஆகுது என கேட்டான். அவனின் இந்த கேள்வியை எதிர்பார்க்காத பிரக்யா அப்படியே நின்றாள். இது எப்படி உனக்கு தெரியும்? நான் கேரிங்கா இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா டேட் கூட மிஸ் பண்ணாம சொல்றியே, உனக்கு என்ன பத்தி எப்படி தெரியும் என கேட்டாள். பிரக்யாவை பார்த்து கிரக்கமாக சிரித்தவன், எனக்கு எல்லாமே தெரியும் பிரக்யா, உனக்குதான் எதுவும் தெரியல. உன் குழந்தைக்கு அப்ப யாரு, அந்த நைட் உன் கூட யார் இருந்தான்னு எதுவும் தெரியாம இருக்க. நான் சொல்லட்டுமா என கேட்க பிரக்யாவோ அவனை ஆவலுடன் பார்த்தாள். உன்னோட ரகசியம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது பிரக்யா, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு தானே கேட்கிற. ஹோட்டல்ல அன்னைக்கு நைட் உன் கூட இருந்தது நான் தான், இப்போ உன் வயித்துல இருக்கிற குழந்தை என்னோடதுதான் என்ற பிரியன் பிரக்யாவின் வயிற்றில் தன் கையை வைத்தான். பிரியன் சொன்னதை கேட்ட பிரக்யாவுக்கு ஒரு நொடி உலகமே நிற்பது போல் உணர்ந்தாள். பூமி தன் காலடியில் சுழல்வதை உணர்ந்த பிரக்யா தன் தலைமேல் 2 கையையும் வைத்து குழம்பினாள். ஹோட்டல் ரூம்ல என் கூட இருந்தது இவன் இல்ல, இவனை பார்த்தாலே எரிச்சலாதான் இருக்கு, எனக்கு சத்யன் கூட இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஃபீல் வருது, இவன் எனக்கு ஏமாத்த ஏதோ சொல்றான் என புலம்பினாள். பிரியனை பார்த்த பிரக்யா, உன்னை நான் நம்ப மாட்டேன், நீயே ஒரு ஃப்ராடு, ஆதாரம் இல்லாம நீ என்ன சொன்னாலும் நம்ப நான் முட்டாள் இல்ல என்றாள். அதற்கு பிரியனோ, நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் பிரக்யா, அன்னைக்கு நைட் நான் பாதி உயிரா இருந்தேன், என்னை காப்பாத்த சொன்ன, இப்ப ஞாபகம் வருதா? இன்னொன்னு சொல்லட்டுமா? ஆமா, உன் அம்மாவோட நெக்லஸ் எங்க? அந்த ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டியே என்றான். இடி போல் அடுத்தடுத்த அதிர்ச்சியை பிரியன் கூற அதை கேட்க முடியாத பிரக்யா, இனிமே நீ சொல்றது என்னால கேட்க முடியாது என கூறி அழுது கொண்டே அங்கிருந்து ஓடினாள். ஷிவானி மேட்ரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா இந்த பிரியன் என்னை இப்படிதான் ஏதேதோ சொல்லி குழப்புவான். அவன் சொன்ன அன்னைக்கு நைட் பிரியன் தான் என் கூட இருந்தானா? அதை நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கே என புலம்பினாள். அப்போதுதான் பிரக்யாவின் செல்போன் ரிங் ஆனது. அதை அட்டன் செய்தவள் ஹலோ என்றாள். எதிர்முறையில் இருந்த பெண், நீங்க தானே பிரக்யா? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். நீங்க பார்க்ல அடிச்சு போட்ட உதய் சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தாரு, இப்ப அவரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு.
என்றாள். அதை கேட்டதும் விரக்தியின் எல்லைக்கே போன பிரக்யா, அவன் செத்துட்டானா? என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? நான் ரெடிதான், நீங்களே வந்து என்ன கூப்பிட்டு போயிடுங்க என வெறுமையுடன் பேசினாள். அதை கேட்ட போலீசார், உதய் உங்களை மாட்டி விடல, அவருக்கு அடிபட்டதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டான், அதனால நீங்க தப்பிச்சீங்க, உங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருந்தா உதய போய் பாருங்க என சொல்லிவிட்டு அந்த கால் கட் ஆனது. செல்போனையே பார்த்து கொண்டிருந்த பிரக்யா ஷிவானியை அட்மிட் செய்திருந்த அதே ஹாஸ்பிட்டலில் உதய் இருப்பதை தெரிந்து கொண்டு அங்கு சென்றாள். உதய் இருந்த அறைக்கு சென்ற பிரக்யா அவனை பார்த்து, போலீஸ் கிட்ட எதுக்கு நீ உண்மையை சொல்லல? உன்னை நான் தானே அடிச்சேன், அது சொல்றது தானே என்றாள். தன்னை பார்க்க பிரக்யா வந்ததை பார்த்து சந்தோஷப்பட்ட உதய், நீ என்ன பார்க்க வருவேன்னு தெரியும் பிரக்யா, உனக்கு இன்னும் என்ன பிடிக்கும்னு தெரியும், அந்த சத்தியனை பத்தி யோசிக்காத, உன் கூட நான் ஒன்னா இருக்கணும், அதுக்காக நான் உண்மையை சொல்லல என்றான். அவனின் பேச்சால் கடுப்பான பிரக்யா, எவ்வளவு பட்டாலும் நீ எல்லாம் திருந்த மாட்ட, இதுக்கு போலீஸ் கிட்ட நீ உண்மையே சொல்லிருக்கலாம் என்றவள் அந்த ரூமில் இருந்து கிளம்ப திரும்பினாள். உடனே பிரக்யாவின் கையை பிடித்து நிறுத்திய உதய், நான் சொல்றத கேளு, உன்னோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் என்றான். அப்பா என உதய் கூறவும், போதும் நிறுத்து, இதுக்கு மேல என் லைஃப்ல விளையாடாத என்றாள். பிரக்யா கோபப்பட்டாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத உதய், உன் அப்பா அந்த ரகுராம் இல்ல, உன்னோட நிஜ அப்பா அசோக் குமார், உன் அம்மாவோட ஹஸ்பண்ட் அசோக் குமார், இதுதான் உண்மை என்றான். பிரக்யா எதுவும் சொல்லாமல் பிரம்மை பிடித்ததை போல் நின்றாள். தொடர்ந்து பேசிய உதய், ரம்யாவை பார்க்க நான் ரகுராம் வீட்டுக்கு போனேன், அப்ப ரகுராமும் சுதாவும் பேசிக்கிட்டாங்க, உன்னோட நிஜ அப்பா அசோக் குமார், அவர் உன் அம்மாவை மேரேஜ் பண்ண ஆசைப்பட்டாருன்னு பேசினாங்க. இது மட்டும் இல்ல, உன்னோட குழந்தை ரகசியமும் எனக்கு தெரியும், நீ மட்டும் சத்தியனை விட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன் என்றான். உதய் பேசியதை கேட்ட பிரக்யா அவனிடம், எப்பவும் நான் உன் பின்னாடி வரமாட்டேன், என்னால முடிஞ்சா நானே என் அப்பா யாருன்னு தேடிக்கிறேன், அதுக்காக உன் கூட வாழணும்னு அவசியம் இல்ல என்றவள் அங்கிருந்து வெளியேறினாள். அதற்குள் பிரக்யாவுக்கு லேபில் இருந்து போன் வந்தது. அதை எடுத்ததும், மேடம் நீங்க டெஸ்டுக்கு கொடுத்த கத்தியில 4 ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, அது எல்லாமே உங்க ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது, ஷிவானி ஃபிங்கர் பிரிண்ட் எதுலயும் இல்ல, நீங்க வந்து ரிசல்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க என கூறப்பட்டது. பிரக்யாவோ இன்னும் குழப்பமானாள். ஷிவானி அவளே அந்த கத்தியால கைய கிழிச்சுக்கிட்டா, நான் கத்தியவே தொடல, இப்படி இருக்கும்போது அதுல எப்படி என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்திருக்கும்? இதெல்லாம் பிளான் பண்ணி தான் ஷிவானி செஞ்சிருப்பாளா? ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி மாறிச்சு என குழம்பினாள். பைத்தியம் பிடிப்பதை போல் உணர்ந்த பிரக்யா வழியில் எதற்கும் நிற்காமல் நேராக வீட்டிற்கு வந்து தன் ரூமில் நுழைந்தாள். பாத்ரூமிற்கு சென்ற பிரக்யா ஷவரை திறந்துவிட்டு அதன் கீழ் நின்று கத்தி அழுதாள். ஒரு பக்கம் ஷிவானி தந்த அதிர்ச்சி, மற்றொரு பக்கம் குழந்தைக்கு நான் தான் அப்பா என பிரியன் தந்த அதிர்ச்சி, மற்றொரு புறம் தன்னோட அப்பா அசோக் குமார் என உதய் தந்த அதிர்ச்சி. நடந்த எல்லாத்தையும் நினைத்து குழம்பிய பிரக்யா, யாரு சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய் என தெரியாமல் நின்றாள். அடுத்த 3 நாட்கள் குழப்பத்திலேயே இருந்த பிரக்யா சத்யனை சந்திக்கவில்லை. அடுத்த நாள் சத்யனை பார்த்தே ஆக வேண்டும் என நினைத்தவள் கார்த்திக்கை அழைத்தாள். கார்த்திக், சத்யன் வீட்டுக்கு கூட வரல, ஏதாவது ப்ராப்ளமா என்றான். அதை கேட்ட கார்த்திக் தயங்கிக் கொண்டே, நத்திங் மேடம், சருக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு, அதுல பிஸியா இருக்காரு, அவரே உங்களை மீட் பண்ணுவாரு என கூறிவிட்டு பிரக்யா அடுத்து வாய் திறப்பதற்குள் அங்கிருந்து வெளியேறினான். கார்த்திக் ஏதோ மறைப்பதாக நினைத்த பிரக்யா கிளினிக்கிற்கு கிளம்பினாள். பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்தவளின் முன்பு பெரிய ஆடி கார் ஒன்று வந்து நின்றது. அதை பார்த்தவள் உள்ளே பிரியன் இருப்பதை பார்த்து முகம் சொலித்தாள். காரில் இருந்து பிரியன் வெளியே இறங்கி வந்து, ஏன் பிரக்யா பஸ் ஸ்டாப்ல இப்படி வெயில்ல நின்னு கஷ்டப்படுற? சத்யனுக்கு உன் மேல அக்கறையே இல்ல, நீ வா என் கூட, நான் உன்னை கூப்பிட்டு போறேன் என்றான். பிரக்யாவோ, எல்லார் முன்னாடியும் நான் உன்னை அடிக்கிறதுக்குள்ள இங்கிருந்து ஓடிடு என சிரித்து கொண்டே பேசினாள். அதை கேட்ட பிரியனோ, நீயே என் கூட இப்ப கார்ல வருவ பிரக்யா, உனக்கு வேற வழி இல்ல என்றான். பிரக்யாவோ, என்ன வளர்ற நீ, உன் கூட வர யாரையாவது பாரு என்றாள். பிரியனோ தன் முகத்தில் இருந்து கூலிங் கிளாஸை கழற்றி, ஆமா 3 நாளா உன் புருஷன் வீட்டுக்கு வரல போல, எங்க போனான்னு கேட்டியா? உன்கிட்ட அவன் போன்ல கூட பேசல என்றான். ஆச்சரியப்பட்ட பிரக்யா, என்னோட பர்சனல உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல என்றாள். அவனோ சிரித்து கொண்டே, சத்யன் எப்படி உன்கிட்ட வருவான், அவன் தான் என் பொண்டாட்டி, சாரி அவனோட லவ்வரான ஷிவானி கூட இருக்கானே, அதான் அவனுக்கு உன் ஞாபகம் வரல என்றான். நான் பொய் சொன்னா, அதான் சத்யன் கூடயே ஒருத்த சுத்தவானே, அவன் பேர் என்ன? கார்த்திக்,
அவன்கிட்ட காசாவில்லா எங்க இருக்குன்னு கேளு, அப்புறம் உனக்கே எல்லாம் தெரியும் என்றான். அவனின் பேச்சை நம்பாத பிரக்யா கார்த்திக்கு போன் போட்டாள். பிரக்யாவின் காலை அட்டென்ட் செய்த கார்த்திக், ஹலோ சொல்லுங்க மேடம் என்றான். பிரக்யாவோ, நான் இன்னைக்கு கிளினிக் போல, காசாவில்லா எங்க இருக்கு என கேட்டாள். அவளின் கேள்வியால் அதிர்ச்சியான கார்த்திக் கொஞ்ச நேரம் அமைதியாகிவிட்டு, மேடம் நீங்க ஏன் அங்க போகணும், நான் வரேன் உங்களை கூப்பிட்டு போக என்றான். அதை கேட்டு கோபமான பிரக்யா, லுக் கார்த்திக், எனக்கு காசாவில்லா எங்க இருக்கு, அவருக்கு அங்கு என்ன வேலைன்னு தான் கேட்டேன் என்றாள். உடனே கார்த்திக், சாரி மேடம், சார் அங்கதான் சிவானி மேடம் கூட இருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான தாட்ல சார் அங்க இல்ல. சிவானி மேடம் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. வீட்டுல அவங்க இருந்தா ப்ராப்ளம் வரும்னு தான் சார் அங்க தங்க வச்சாரு என அவளை சமாதானம் செய்ய முயன்றான். அவன் பேச்சை கேட்காத பிரக்யா போன் காலை கட் செய்தாள். பிரக்யா பிரியனை பார்க்க அவனும் சிரித்துக் கொண்டே காரின் கதவை திறந்து வைத்தான். உடனே பிரக்யா அந்த காரில் ஏறினாள். பிரியன் முன் சீட்டில் அமர்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தான். நான் சொன்னனே பிரக்யா, நீ ஏன் என்கிட்ட வருவன்னு பாரு, இப்ப அதே போல நீயே என் கூட வர என்றான். காசா வில்லாவுக்குள் கார் சென்று நின்றதும் பிரக்யா மட்டும் அதிலிருந்து இறங்கி உள்ளே சென்றாள். அங்கு நுழைவு வாயிலில் நின்றிருந்த கார்த்திக் பிரக்யாவை பார்த்து தடுத்து நிறுத்தினான். மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பிளீஸ் என்றான். அவனை கோபமாக பார்த்த பிரக்யா, என்ன சொல்லணும் மிஸ்டர் கார்த்திக், என் புருஷன் இன்னொருத்துக்காக இங்க இருக்கான்னு சொல்ல போறீங்களா என கேட்டாள். பிரக்யாவின் கோபத்தை புரிந்து கொண்ட கார்த்திக் மெதுவாக, மேடம் ஹாஸ்பிட்டல்ல சிவானி மேடம் ரொம்ப அழுதாங்க. சத்யன் சார் இல்லைன்னு தெரிஞ்சதும் தன்னோட கையை மறுபடியும் கத்தியால அறுத்துக்கிட்டாங்க. இதனால பிளட் லாஸ் ஆச்சு. சிவானி மேடம் கோமாவுக்கு போற அளவுக்கு சீரியஸா ஆகிட்டாங்க. டாக்டர்ஸ் சத்யன் சாரை கூப்பிட்டு பேசினாங்க. சிவானி மேடம் அண்டர் டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறதால அவரால மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. சத்யன் சார் இல்லைன்னு தெரிஞ்சாலே சிவானி மேடம் ஏதாவது பண்ணிக்கிறாங்க. அவங்க தப்பா எதுவும் முடிவெடுக்க கூடாதுன்னு தான் சார் இங்க இருக்காரு, வேற எதுவும் இல்ல மேடம் என்றான். அவன் சொன்னதை கேட்ட பிரக்யாவுக்கு சிவானி பிளான் பண்ணி இதெல்லாம் செய்வதாக பிரியன் கூறியது நினைவுக்கு வந்தது. மறுபடியும் பேசிய கார்த்திக், சிவானி மேடம் இப்ப பெட்டரா இருக்காங்க, அவங்கள பார்த்தா நீங்க டென்ஷன்ல எதுவும் பண்ணாதீங்க என்றான். கார்த்திக்கை பார்த்து சிரித்த பிரக்யா, இனிமே நான் பண்றதுக்கு என்ன இருக்கு, நீங்க எல்லாருமே நல்ல பண்றீங்களே என உள்ளே சென்றாள். பிரக்யாவின் குழந்தைக்கு உண்மையான அப்பா யாரு? பிரியனை பற்றி சத்யன் தெரிந்து கொள்வானா? சிவானி சத்யனை ஒன்றாக பார்ப்பாளா பிரக்யா?